நெட்வொர்க்கிங்கிறதே ஒரு மாடர்ன் வேர்டு தாங்க ஆக்சுவலாக. இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிற கன்வீனியன்ஸ்க்காக ஆல்வேஸ் டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப் ஸ்பீடாக போய் பணம் கட்டிடுவாங்க. தே டோன்ட் ஈவன் டர்ன் அப் அண்ட் கம்ப்ளைண்ட் தட் ஃபோரம் ஆன்லைனில் பண்ணுறோம் எல்லாம் பண்ணாலும் ஃபைனலாக வந்து ஹியூமன் டச் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆர்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு ஒரு 45 minutes மாடியூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஃபோரம்ஸ்லேயே போய் பேசுகிறேன். ஒண்டர்ஃபுல். ஏன்னா பிஎன்ஏல ஃபஸ்ட்டு மெம்பரு, ரோட்டரியில் ஆக்டிவாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, நான் வந்து பிஎன்ஏல இருக்கீங்க. ஆமாம், ஸ்டில் யூ ஃபைண்ட் டைம் டு கோ early in the morning. ஓகே, சூப்பர் பிரதர். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். பட் எனக்கு பிடித்தமான விஷயம், உங்களை பார்த்து நான் ரொம்ப ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு யூ ஆன் 2 things. ஒன்று வந்து ஆண்டர்ப்ரனராக நான் வந்து உங்களை பார்த்து எப்படி இவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கீங்க. ஏன்னா நிறைய டவுன்ஸ் இருக்கும், அந்த மோட்டிவேஷனை சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க. அதை விட என்னென்னா நெட்வொர்க்கிங், யுவர் அ மாஸ்டர் இன் நெட்வொர்க்கிங். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நெட்வொர்க்கிங் எவ்வளோ அவசியம், இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து படிக்கும் பொழுதெல்லாம் வந்து நிறைய விஷயத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் வந்து எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவர் எப்படி நெட்வொர்க் பண்ணணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக அவர் எவ்வளோ நெட்வொர்க்கிங் பண்ணணும், எவ்வளோ டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், 80-20 போக சொல்கிறேன். நெட்வொர்க்கிங்கிறதே ஒரு மாடர்ன் வேர்டு தாங்க ஆக்சுவலாக. இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிற கன்வீனியன்ஸ்க்காக ஆல்வேஸ் டாக் அபவுட் ரிலேஷன்ஷிப். ஆமாம், யூ ஹாவ் டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலும் கடைசியாக பீப்புள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டுடே வி டாக் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நிறைய மாடர்ன் இதை பற்றி பேசுகிறோம், ஆன்லைனில் பண்ணுறோம், எல்லாம் பண்ணாலும் ஃபைனலாக வந்து ஹியூமன் டச் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இக்னோர் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்சுவலாக. நீங்கள் அதை இக்னோர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தான் அந்நியப்பட்டு போவீங்க ஆக்சுவலாக. ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் பார்த்தீங்கன்னா சுற்றி ஆளுகளை வச்சுட்டே இருப்பார். காரணம் வந்து அது ஒரு சீக்ரெட் தான் ஆக்சுவலாக. பீப்புள் வாண்ட், அவங்கள சுற்றி ஆளுங்க இருக்கும்போது தான் நியூ ஐடியாஸ் வரும், நியூ தாட்ஸ் வரும். அதே போல் பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் காமனுங்க. சொல்லுவேன், நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எவ்ரிபடி வில் செலிப்ரேட் யூ. உங்களுக்கு டைமே இருக்காது, அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. வென் யூ டவுன்ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் நல்லா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தேர் வில் பி பீப்புள் டு சப்போர்ட் யூ. நம்ம எல்லாமே அந்த காம்போவில் தான் இருக்குது. பட் ஹவு ஃபார் யூ ரீச் அவுட் டு பீப்புள், நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்கீங்க நெட்வொர்க்கிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஆக்சுவலாக. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது காரியம் தான் வேணும் அப்படிங்கும்போது பேசும்போது அவனும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். பட் ஜென்யூனாக இஃப் யூ ஆர் ஏபிள் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப் வித் ஜென்யூன் இன்டென்ஷன், 100% இட் வில் கம் டு இன் மல்டிஃபோல்டுங்க ஆக்சுவலாக. இப்போ என்னுடைய கேஸில் வந்து எனக்கு இது நம்ம இவ்வளோ பேர் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கோமான்னு இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், என்னென்னா யார் வந்து நம்மளை பார்த்தாலும் அவங்கள மதித்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பிரின்சிபலாக வச்சுருந்தோம். அதாவது பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படிங்கிறது இல்லாமல் ஆவரேஜாக வி ஹவ் மெயின்டைன் குட் ரிலேஷன். எல்லாத்தோடையுமே நம்ம அதே மாதிரி சமநிலையில். நம்ம கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது பேசிக் கல்ச்சர் வந்து இன்விடேஷன் கொடுத்தா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு இன்விடேஷன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா யூ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் அட்டன். இதெல்லாம் வந்து ரிலீஜியஸாக பண்ணிட்டு இருந்திருக்கோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அது அக்யூமுலேட் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு நோன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபோரம்ஸோட அட்டாச் ஆகும்போது ஐ என்ஷூர் தட் ஐ எம் எய்தர் ஆக்டிவ் ஆர் நாட் இன் த ஃபோரம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோரமில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஸ்பீடாக போய் பணம் கட்டிடுவாங்க. தே டோன்ட் ஈவன் டர்ன் அப் அண்ட் கம்ப்ளைண்ட் தட் ஃபோரம் வித்தவுட் ஈவன் அட்டெண்டிங். ஐ லைக் திஸ் பிகாஸ் ஐ திங்க் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு ஃபோரமில் ஜாயின் பண்ணோம், ஆக்டிவாக இருந்தால் ஜாயின் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது. ஐ திங்க் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். யாருமே வந்து நம்மளை கண்டிப்பாக சொல்கிறது இல்லை. இல்லைனா நம்ம அதில் இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. கரெக்ட். ஸோ நீங்கள் உள்ளே போய் சிஸ்டமில் இருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி வளர்த்தலாம். ஒவ்வொரு ஃபோரமுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. 50% ஆஃப் தி பீப்புள் இன்றைக்கி வந்து பணம் கட்ட தயாராக இருக்கான், கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவான் ஈக்குவலாக. ஸோ யூ ஹவ் டு, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜென்யூனாக ஒரு ரோட்டரி கிளப் எடுத்துட்டிங்கன்னா ஹியூஜ் ஸ்கோப்புங்க ஆக்சுவலாக. நான்லாம் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நான் ஒரு 4 பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு நினச்சா ரோட்டரி கிளப் இருந்தால் 400 பேருக்கு பண்ணலாம். இட்ஸ் அ கலெக்டிவ் சப்போர்ட்டு தான். கண்டிப்பாக லைக் மைண்டட் பீப்புள் கம்மிங் டுகெதர் ஃபார் அ குட் காஸ். நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக அதை பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக அதை பண்ண முடியாது. ஸோ இது வந்து சோஷியல் ஃபோரமில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இஃப் யூர் ரியலி குட் அட் பிஸ்னஸ், நீங்கள் வந்து பிஎன்ஏல கூட இருக்கலாம், நல்லா பண்ணலாம். ஜென்யூனாக பண்ணும்போது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நல்ல கிவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ பீயிங் இன் அ ஃபோரம் இஸ் ஜஸ்ட் அ ஆக்டிவிட்டி, பட் பி ஆக்டிவ் இன் த ஃபோரம் இஸ் ரியலி த
ரூட்டுங்க. ஐ மீன் நெட்வொர்க்கிங்கில் வந்து இந்த சைக்காலஜி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே வந்து ரெசிப்ராசிட்டி தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஐ திங்க் தட்ஸ் நாட் இன்னும் ரிலேஷன்ஷிப் பில்டிங்கும் ஆகாது, நெட்வொர்க்கிங்கும் ஆகாது. பட் வந்து வாலண்டியர் பண்ணோன்னா ஐ திங்க் இட் வில் நேச்சுரலி இட் வில் ஹேப்பன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் யூ ட்ரைங் டு சே. நான் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு ஒரு 45 minutes மாடியூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஃபோரம்ஸ்லேயே போய் பேசுகிறேன். ஓ வண்டர்ஃபுல். ஏன்னா நான் பிஎன்ஏல ஃபர்ஸ்ட் மெம்பர், ரோட்டரியில் ஆக்டிவாக இருக்கேன். இன்னைக்கு ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, நான் வந்து பிஎன்எல் இருக்கீங்க இல்லையா? ஸ்டில் யூ ஃபைண்ட் டைம் டு கோ early in the morning. ஓகே. என்னன்னா ஒரு 100 விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஃபோரமில் ஜாயின் பண்ணும்போது பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த எக்ஸ்பெக்ட் பிஸ்னஸ் டெஃபினட்டாக வராது, உறுதியாக வராது. அன்லெஸ் யுவர் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. பிஸ்னஸ்ங்கிறது இட்ஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னிங். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பீப்புள் ஷுட் நோ யூ, அக்கௌண்டன்ஸ் ஃபஸ்ட்டு, 2வது ட்ரஸ்ட்டு, அப்புறம் 3வது வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு மெயின்டைன் அ ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக 4வது தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிரான்சாக்ஷன் எதிர்பார்ப்பான், பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். இல்லை இந்த ஃபோரமுக்கு வரதே அவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை பார்ப்பாங்க. நம்ம வந்துட்டோம், ஐ நீட் டு கெட் பிஸ்னஸ் நினைக்கிறேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுவான் வந்த உடனே. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். நீங்கள் கிராஜுவலாக க்ரோ ஆகும்போது உங்களுக்கும் வந்து அந்த பிடிப்பு இருக்கும், அந்த ஃபோரம் மேலே ஒரு பிடிப்பு இருக்கும். அதுதான் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்லையோ இல்லை எந்த ஒரு நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். இன்னும் இதை வந்து உடச்சி பேசுறது வந்து சம்மன் லைக் யூ உஸ் பீன் அ மாஸ்டர் நெட்வொர்க்கர் சொல்கிறத வச்சு இது வந்து புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூ ஹேவ் டு வெயிட், யூ ஹேவ் டு பில்ட் ரிலேஷன்ஷிப். அக்வைண்டன்ஸை வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற்ற தெரியணும். அப்போ தான் அது வந்து பிஸ்னஸாக நடக்கும். அதுக்கு நீங்கள் ஜென்யூனாக இருக்கணும். ஆக்சுவலாக இப்போது இதே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எப்படி வந்து ஹவு டு தே டெவலப் நெட்வொர்க்கிங், இந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி என்ன பண்ணணும் அவங்க காலேஜ் லெவலில்? வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன்? ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து மொபைலுங்க, குட் அண்ட் பேடுக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறதான். பட் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, மொபைல் இஸ் வெரி குட், ஆக்சுவலி வெரி குட். அதை நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஜென்ரலாக. இப்போ நான் படித்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து என்னோடய ரோல் நம்பரை, ஃப்ரெண்ட்ஸோட ரோல் நம்பரோட தெரியும் எனக்கு நேம். ஓகே. 87 to 90, 87 PH 01லேருந்து 49 வரைக்கும் தெரியும். 49 பேர் என்னோடய கிளாஸில் இருந்தாங்க. ஸ்டார்டிங் நேம் என்ன, லாஸ்ட் நேம் வரைக்கும் தெரியும். காரணம், நமக்கு வேறு டைவர்ஷனே கிடையாது. கரெக்ட். சுத்தமாக டைவர்ஷன் கிடையாது. அன்லஸ் யுவர் ஏதாவது கரிக்குலமில் இருந்தால், கரிக்குலமோடு சேர்ந்து இது இருந்ததுனால மேன் பவர் தான் நமக்கு எல்லாமேங்க. இப்போ அது கொஞ்சம் சேலஞ்சிங். சுத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. காலேஜ் பஸ்ஸு, ட்ராவல் டைம், காலேஜுக்கு போகிறாங்க, திருப்பி வந்துடுறாங்க. கூட படிக்கிறவங்க எதர் இஸ் குட் பேட் இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து வீக் எதுவுமே தெரியாது. 4 years முடிச்சு போயிடுவாங்க. இன்ஜினியரிங்னா ஆர்ட்ஸ்னால் 3 years. பட் ஐ ரெக்கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு know about each other better. when I look back after 25 years, இன்றைக்கி வந்து நான் வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்னுடைய சேர்மனாக இருக்கேங்க. அங்கே அலுமினை சேர்மனாக. ஒரு ஃபோன் காலில் ஐ கம்ப்ளீட் லாட் ஆஃப் இஷ்யூஸுங்க ஆக்சுவலாக. பிகாஸ் நான் படித்தப்போ இருந்தவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. பீட் ஹெல்த் ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் லா, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. யூ கேன் டேக் எ ஹெல்ப்புங்க. ஆக்சுவலாக ஜென்யூன்லி யூ கேன் ஹெல்ப். உங்களுக்காக தேவையில்லை, சொசைட்டிக்காகவே அவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் ஹெல்ப் யூ ஹவ் டன் ஒன்லி த்ரூ அவர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கனெக்ட்ஸ் தான் ஆக்சுவலாக தவிர. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை இக்னோரே பண்ணக்கூடாது. கார்ப்பரேட்டில் நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஸ்டூடெண்ட் லைஃப்பில் பண்ணால் லைஃப் லாங்காக அது யூஸ் ஆகும். கண்டிப்பாக படிக்கிறது போக வந்து இதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த 1-to-1 பண்ணுற மாதிரி இதுக்கும் அவங்க டைம் ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்டர்ஃபுல் சார், ஒண்டர்ஃபுல்.